கணவனுக்கு பிறந்த நாள் மனைவி தான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறா, கணவனை ஒரு டான்ஸரை பாருக்கு கூட்டு போகிறா. டான்ஸாரை பாருக்கிட்ட போன பிறகு தான் தெரியுது கணவனுக்கு, ஆகா இது பாராச்சே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இறங்கி உள்ளே போகிறான். உள்ளே போகும்போது வாசலில் கதவை திறந்து விடுவான் வாட்ச்மேன். அவன் என்ன பண்ணுறான், இவனோட கணவனை பார்த்துட்டு அவன் பேர் சொல்லி கூப்பிட்றான். பேர் சொல்லி கூப்பிட்டு சார் வாங்க சார் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றான். கதை திறந்து விட்டான். இதை பார்த்த மனைவி கணவனை பார்த்து முறைச்சா. அது கணவன் என்ன தெரியுமா சொன்னான், நானும் அவனும் ஒன்றா செட்டில் விளையாடுவோம், அப்படி பழக்கம்தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். 2 பேரும் உள்ளே போகிறாங்க. பாருக்குள்ளே போய் சேரில் உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த பாரோட சர்வீஸ் பாய் அவன் கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு அவன் என்ன தெரியுமா சொன்னான், அவனும் இவனோட பேரை சொல்லி கூப்பிட்றான். அவனு இவனோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு சார் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, சார் நான் உங்களுக்கு வழக்கமாக எப்போதும் கொடுப்பேனே அந்த சரக்கை கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். மனைவி கணவனை பார்த்து முறைச்சா மறுபடியும். அதுக்கு கணவன் என்ன தெரியுமா சொன்னான், நானும் அவனும் ஒன்றா சில மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவோம், அந்த மாதிரி பழக்கம்தான், அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இதை சமாளித்தான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு டான்ஸை ஆரம்பிக்க போகுது. இப்போ அந்த டான்ஸை ஆரம்பிக்கும் போது அந்த டான்ஸர் லேடி வந்து அந்த இடத்துக்கு வரா. இப்போ அந்த லேடி வந்து என்ன தெரியுமா பண்ணா, அவளும் இவனை பார்த்துட்டு சொல்கிறா, பேர் சொல்லி கூப்பிட்டா, சார் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்போ அவள் என்ன தெரியுமா சொன்னா, சார் நான் வழக்கமாக ஆடுற டான்ஸ் நான் இன்றைக்கி ஆடல, ஏன்னா வழக்கமாக ஆடின டான்ஸு எனக்கே போர் அடிச்சு போச்சு, நீங்கள் என்னோட எல்லா டான்ஸும் நீங்கள் ஆடி இருக்கீங்க, அதனால நான் இன்றைக்கி ஸ்பெஷல் டான்ஸ் ஆட போகிறேன், அதில் நீங்கள் வந்து கலந்துங்க வாங்க, நீங்கள் எப்போதும் போல என்னோட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அந்த டான்ஸார லேடி சொல்கிறத கேட்டோன்னா அவன் மனைவிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு என்ன பண்ணா, எந்திரிச்சு தன்னோட கணவனோட கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு அந்த பாறை விட்டு வெளியில் வந்துட்டா. வெளியில் வந்து அங்கே ஒரு டாக்ஸி நின்றுச்சு. அந்த டாக்ஸியில் ஏறி கணவன் மனைவி 2 பேர் உட்காந்தாங்க. கார் டிரைவர் என்ன பண்ணுறான், அவனை இவனை பேர் சொல்லி கூப்பிட்றான். பேர் சொல்லி கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னான், சார் என்ன சார் இன்றைக்கி மொக்க ஃபிகரோட வந்திருக்கீங்க, ஏன் வேறு யாரும் ஆளே கிடைக்கலையா அப்படின்னு சொன்னால் அந்த கார் டிரைவர். சோலி முடிஞ்சுதா, இனிமேல் உனக்கு கடவுளாலும் காப்பாற்ற முடியுமா என்ன?